ரைட். அப்போ இங்கே இந்த செயற்பாடு ஒன்றில் உங்களுக்கு சில தாவர வகைகளை காட்டி இதில் பூக்கும் தாவரம் எது பூக்காத தாவரம் எதுன்றதை உங்களுக்கு பிரிக்க சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். தாவரங்களை வகைப்படுத்தட்டான். இதில் எது பூக்களை தோற்றுவிக்குது எது பூக்களை தோற்றுவிக்காதுன்னு சொல்லி இங்கே உங்களை கண்டுபிடிக்கட்டான் பிள்ளைகள். பாருங்கள், ரோஜா. ரோஜாண்ட உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர ரோசாப்பூ தான் இல்லையா? ரோஜா பூக்களை தோற்றுவிக்கும் ஒரு தாவரம். இந்த பன்னம். பன்னம் இது நீங்கள் சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க இல்லையா? பூமரம் மாதிரி வளர்ப்பாங்க. அதில் பேர் பூமரம், ஆனால் பூக்கள் வராது. அப்போ இந்த பன்னத்தில் பல வகை இருக்குது பாருங்கள். பன்னம், மரப்பன்னம், அது மாதிரி மேலொட்டி ட்ரைனேரியா இன்னொரு தாவரத்தை ஒட்டி வாழ்கிறது. அப்போ இந்த 3 வகையான இந்த பன்னங்களும் பூக்களை தோற்றுவிப்பதில்லை. நந்தியாவட்டை பூக்குது, காடினியா பூக்குது, காசித்தும்பை, இதெல்லாம் பூக்களை தார தாவரங்கள். அல்லி பூக்களை தரக்கூடிய தாவரம். பாசி என்ன செய்யாது பிள்ளைகள்? பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. பாசி தாழ்வகை தாவரங்கள். அப்போ அவங்க பூக்களை தோற்றுவிக்க மாட்டாங்க. நாகலிங்கம், தாமரை, செவ்வரத்தை, பயற்றை, கறிவேப்பிலை, காக்கட்டான், இதெல்லாம் பூக்களை தோற்றுவிக்கிற தாவரம். இந்த மடுப்பனை அப்படிங்கிறது பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. அது சில வீடுகளில் பூமரமாக வளர்ப்பாங்க இல்லையா? இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரிச்சம்பரம் மாதிரி கட்டையாக இருக்கும், கூர்கூரான இலையாக இருக்கும், கடும் பச்சை நிறத்தில் இலைகள் இருக்கும். அதில் சில இனப்பெருக்க காலத்தில் சில கட்டமைப்பு உருவாகும், கொஞ்சம் கூம்பு மாதிரி உருவாகும் பிள்ளைகள். அது பூ இல்லை. அது பூ இல்லை. அது அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் வித்துகளை உருவாக்குறதுக்காக வேண்டி வாரது. ரைட்? அது பூ இல்லது. ரைட்? அப்போ மடுப்பனை பூக்குமான்னு சொல்லிச்சுன்னா மடுப்பனை பூக்காது. ரைட். செவ்வரத்தை, பயற்றை, கறிவேப்பிலை. கறிவேப்பிலை பூக்குமா? ஓ, கறிவேப்பிலை பூக்கும், பூத்து காயும் வரும். ஆனால் நம்ம அதை பூக்கிற வரைக்கும் விடுற இல்லை. கறிக்கு முறிச்சு எடுத்துறதால அதில் பூவை நீங்கள் காண மாட்டீங்க. அதை முழு மரமாக வளர விட்டீங்கண்டா அது பூத்து காய்களை தரும். அது மாதிரி காக்கட்டான் பூக்கும் இல்லையா? ட்ரைனரியா பன்னம் பூக்காது. சாதி மல்லிகை பூக்கும். சைப்ரஸ். இந்த சைப்ரஸ்ன்றது பிள்ளை இந்த கூம்பு ஷேப்பில் இருக்கிற தாவரம் பாருங்கள். இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை கூம்புளி காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிற இதுகள் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. ரைட்? அப்போ இந்த நத்தல் மரம் இருக்கவங்களுக்கு தெரியும். நத்தல் மரம் இப்படி இந்த நத்தல் மரமும் என்ன செய்யாது? பூக்களை தோற்றுவிக்காது. சைப்ரஸும் பூக்களை தோற்றுவிக்காது. நத்தல் மரமும் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. தென்னை பூ தான் பூவிலேருந்து குறும்பட்டி அதுலேருந்து தேங்காய் வரும் இல்லையா பிள்ளை? தென்னை. சல்வீனியா பூக்குமா? சல்வீனியா இது நீரில் வாழக்கூடிய ஒரு களை இல்லையா? நீர் தாவரம், நீரில் வாழக்கூடிய ஒரு களை. ரைட்? இந்த சல்வீனியாவும் ஒரு பூக்காத தாவரம். அதுவும் பூக்களை தோற்றுவிக்கிற இல்லை. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், பூக்கிற தாவரங்கள் கூட இருக்கா பூக்காத தாவரம் கூட இருக்கா? நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்களில் பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரங்கள் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், ரோசா, நந்தியாவட்டை, காடினியா, காசித்தும்பை, அல்லி, நாகலிங்கம், தாமரை, செவ்வரத்தை, காக்கட்டான், சாதி மல்லிகை, தென்னை, பயற்றை, யூக்கலிப்டஸ், இதெல்லாம் பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரங்கள். மடுப்பனை சைக்கஸ் இல்லையா? நெஃப்ரோலபிஸ் அதுவும் ஒரு வகை பூக்காத தாவரம். மாக்கந்தியா அதுவும் பூக்காத தாவரம். சைப்ரஸ் பூக்காது. மேலொட்டி பன்னம், மரப்பன்னம், ரைட், பன்னம் இதெல்லாம் பூக்காது. அது மாதிரி சல்வீனியா பூக்காது. பாசி வகைகள் பூக்காது. இதெல்லாம் பூக்காத தாவரங்கள். அப்போ இந்த கொஞ்சம்தான் பூக்காத தாவரங்கள் இருக்குதே தவிர அதிகமான எண்ணிக்கையில் காணப்படுறது பூக்கும் தாவரங்கள் தான். ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா பிள்ளைகள், இப்போ தாவரங்கள் நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லையா? ஒன்று பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரங்கள்னு சொல்லி சில தாவரங்கள் சொல்கிறோம். இன்னும் ஒரு வகை இருக்குது, பூக்களை தோற்றுவிக்காத தாவரம்னு சொல்லி இன்னும் ஒரு வகை இல்லையா? பூக்களை தோற்றுவிக்கிற தாவரங்கள்னு ஒரு வகை இருக்குது, பூக்களை தோற்றுவிக்காத தாவரம். இது பிரதானமான ஒரு இயல்பு,
முக்கியமான ஒரு இயல்பு தாவரங்களில். அதில் பூ வருதா இல்லையா, அதில் பூ வருதா இல்லையாங்கிறது தாவரங்களில் காணப்படக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு இயல்பு. ரைட். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் தாவரங்களை 2 விதமான கூட்டங்களாக்குறோம். ஒன்று பூக்களை தோற்றுவிக்கும் தாவரங்களை பூக்குந்தாவரம்னு சொல்கிறோம். பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்களை பூக்காத தாவரம்னு சொல்கிறோம். பூக்காத தாவரம்னு சொல்கிறோம். அப்போ ஆக மொத்தத்தில் தாவரங்களை எப்படி 2ஆக வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் எப்படி பிள்ளைகள் நம்ம 2ஆக வகைப்படுத்துவோம்? ரைட். இப்போ பாருங்கள், உயிரங்கிகள், தாவரம், விலங்கு, நுண்ணங்கின்னு சொல்லி பிரிச்சோமா இல்லையா? ரைட். அதில் பிள்ளைகள் இந்த தாவரங்கள் என்றதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்டா, இந்த தாவரங்களை மறுபடி 2ஆக பிரிக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கண்டா, அதில் வரக்கூடியது ஒன்று பூக்கும் தாவரம். தாவரங்களை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று பூக்கும் தாவரம், அடுத்தது பூக்காத தாவரம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். தாவரங்கள் 2 வகை. ஒன்று பூக்கும் தாவரம், அடுத்தது பூக்காத தாவரம் அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆக பிரிக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒப்படை ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த பூக்கும் தாவரங்கள் பூக்காத தாவரங்களை கண்டு என்ன செய்யட்டாம, அதை ஒரு ஒப்படை ஒன்று அட்டவணையோடு போடட்டாமோ? ஓகே. இப்போ நாங்கள் இந்த பார்த்த விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டியூட் ஒன்று வந்து கீழே தந்திருப்பாங்க. அசைன்மெண்ட் செக்ஷனுக்குள்ளே கீழே தந்திருப்பாங்க. யூடியூப்பில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்திருப்பாங்க. மொபைல் ஆப்புக்குள்ளே பார்க்குறீங்கன்னா கீழே அசைன்மெண்ட்ன்ற செக்ஷனில் இந்த பிடிஎஃப் டியூட் உங்களுக்கு இருக்கும். இந்த டியூடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கையில் வச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த டியூடை கையில் வச்சு கொண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டு அதை போஸ்ட் பண்ணி இந்த டியூடை உங்களுக்கு செய்யணும். இப்போ முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் பிள்ளைகள், தாவர பல்வகைமை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். தாவர பல்வகைமை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள், தாவர பல்வகைமை என்றால் என்ன? பல்வகைமை, பல வகையாக இருக்கிறது, அதுதான் பல்வகைமை. பல்வகைமை என்ன? பல வகையாக இருக்கிறது. இப்போ மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை. ஆளுகள் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தோளில் நிறத்தில் வித்தியாசம், தலைமுடியில் வித்தியாசம், உடல் பருமனில் வித்தியாசம், உயரத்தில் வித்தியாசம், பல வித்தியாசம். மனிதர்களுக்குள்ள பல வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள பார்க்கச்சில் அவங்களோட வித்தியாசம் வழங்குது. அது மாதிரி தான் பிள்ளைகள் தாவரங்களுக்குள்ளேயும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், மாமரம் தென்னை மரம் ஒரே மாதிரி இருக்கா? தென்னை மரம் பைத்தங்குடி ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. பைத்தங்குடி நெல் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ தாவரங்களுக்குள்ளுக்கு ஏராளமான வேறுபாடுகள் காணப்படுது. இதுதான் தாவர பல்வகைமைன்னு சொல்கிறேன். அப்போ தாவர பல்வகைமைண்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ரைட். இதுக்கு நீங்கள் விட எழுதணும் பிள்ளைகள். எப்படி எழுதுவீங்க இதுக்கு விட? பாருங்கள், தாவர பல்வகைமைண்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் தாவரங்கள், இப்போ டியூட் உங்களை கையில் இருந்தால் நீங்கள் இந்த கேள்விக்குரிய விட எழுதுவீங்க. தாவரங்கள் தங்களின் உருவவியல், அது உருவம், அது மாதிரி தொழிற்பாடு, உருவவியல் தொழிற்பாடு, அதில் ஃபங்க்ஷன், ரைட்? உருவவியல் கட்டமைப்பு, அது மாதிரி தொழிற்பாடு ஆகியவற்றில் பல்வேறு இயல்பு வேறுபாடுகளை கொண்டிருத்தல், பல்வேறு இயல்பு வேறுபாடுகளை கொண்டிருத்தல், அதில் உருவத்தில், அதில் தொழிற்பாட்டில் தாவரங்கள் தங்களுக்குள்ளுக்கு பல்வேறு விதமான இயல்பு வேறுபாடுகளை வச்சிருக்குதானே பிள்ளைகள். இதைத்தான் நம்ம சொல்கிறது தாவர பல்வகைமைன்னு சொல்கிறோம். ரைட். அடுத்த கேள்வி, தாவரங்கள் பிரதான 2 கூட்டங்களாக வகைப்படுத்துவதற்காக கருத்திற்கொள்ளப்படும் இயல்பு ஒன்று தருக.
ரைட். தாவரங்களை நம்ம 2 கூட்டமாக பிரிச்சோம்னா பிரதானமாக மொத்த லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் 2 குரூப்புகளுக்கு நம்ம போடுற மாதிரி இருந்தால் என்ன இயல்பை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பிரதானமான இயல்பு தான் பிள்ளைகள் பூக்களை தோற்றுவிக்கும் தன்மை. பூக்களை தோற்றுவிக்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். பூக்களை தோற்றுவிக்குதா இல்லையா என்கின்ற தன்மையை கொண்டு நாங்கள் தாவரங்களை 2 கூட்டங்களாக வகைப்படுத்தலாம். மேற்படி இயல்பின் அடிப்படையில் தாவரங்களை எவ்வாறு 2ஆக வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பூக்களை தோற்றுவிக்கும் தன்மையின் அடிப்படையில் தாவரங்களை எப்படி 2ஆக பிரிக்கலும்னு கேட்குறாங்க. அதுதான் உண்டு பூக்கும் தாவரம், அடுத்தது பூக்காத தாவரம். பூக்காத தாவரம் அப்படின்னு சொல்லி 2 கூட்டங்களாக பிரிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் விட எழுதியிருப்பீங்க இல்லையா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, பூக்கும் தாவரங்கள் பூக்காத தாவரங்கள் பிரிக்க சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட்டோடு தந்திருக்காங்க. இப்போ இந்த சார்ட்டுக்குழுக்கு நீங்கள் இதுகளை கொண்டு வந்து போடணும் பிள்ளை. இப்போ நம்ம படித்த விஷயம் இல்லையா, பார்த்து படித்தது. அப்போ இதை நீங்கள் இதில் ஒருக்கா இதை நீங்கள் நிரப்புற நேரத்தில் மாச்சல் பார்க்காம இந்த டியூவில் நீங்கள் ஒருக்கா ஃபில் பண்ணுற நேரத்தில் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டது நீங்களாக எழுதும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஞாபகத்தில் பதியும். ரைட். ஒருக்கா கேள்விப்பட்டீங்க, 2வது எழுதுறீங்க, 3வது அது தொடர்பான மேலதிக வீடியோக்களை பார்ப்பீங்க, 4வது அதை நீங்கள் செல்ஃபாக மீட்டக்கூடிய ஆன்லைன் ப்ராக்டிஸ் செய்வீங்க. இந்த 4 பிள்ளைகள் நீங்கள் இந்த 4க்குள்ளேயும் வருவீங்கடா, உங்களுக்கு எந்த ஒரு வழியிலையும் மிஸ் ஆகலாது, எப்படியுமே கொடையாகலும். ஒரு W ரேஞ்சில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. சயின்ஸை நாங்கள் படித்து தருவோம் உங்களுக்கு. எப்படி அந்த சயின்ஸ் அப்படியே கரைச்சி வாயில் ஊற்றுற மாதிரி ஊற்றி விடுவோம். நீங்கள் அப்படி மொழியும் கொண்டா சரி. ரைட். அந்தளவுக்கு இலகுவாக எல்லா விதமான வழிகளையும் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த பாடத்தை நாங்கள் உள்ளுக்கு உங்களுக்கு தருவோம் பிள்ளைகள். ரைட். இப்போ அடுத்த கேள்வி தந்திருக்கிறாங்க பாருங்கள். பூக்கும் தாவரங்களின் பிரதான பகுதிகள் 3 தருகள்னு தந்திருக்காங்க. இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம இன்னும் பார்த்துக்கொள்ளல இல்லையா? ரைட். ஆரம்பத்தில் நான் ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் பிள்ளைகள். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் தான் அந்த கேள்விகளை செய்யணும். நீங்கள் தான் அந்த கேள்விகளை செய்யணும் பிள்ளைகள். ரைட். ஓகே. இப்போ நாங்கள் மறுபடியும் எங்களோட புத்தகத்துக்கு போகிறோம் இல்லையா? மறுபடியும் நாங்கள் எங்களோட புக்குக்கு போகிறோம். புத்தகத்தில் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தாவர ரைட் கவனிங்கள். இப்போ இந்த தாவரங்களோட பல்வகைமைக்குள்ளுக்கு நாங்கள் இந்த சார்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா? 2வது உப அலகுக்கு நாங்கள் இப்போ போகிறோம். 1.2 உப அலகுக்கு போகிறோம். பூக்கும் தாவரம் ஒன்றின் பிரதான பகுதிகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ரைட். கவனிங்க, உங்கள் அயல் சூழலில் காணப்படும் பூக்கும் தாவரங்களை நன்கு அவதானியுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட தோட்டத்தில், வீடு தோட்டத்திலையோ பாடசாலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களை நல்லா பார்க்கட்டான், நல்லா உற்று அவதானிக்கட்டான் பிள்ளைகள். இந்த அவதானம் இருக்குதே பிள்ளைகள், அவதானம். இந்த அவதானம் தான் உங்களை ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் மாற்றும். உங்களை சுற்றி இருக்கிற எதையுமே நீங்கள் அவதானிக்காமல் இருந்தீங்கண்டா உங்களை அது ஒரு முட்டாளாக ஏமாளியாக மாற்றும். அப்போ அவதானம் என்பது ரொம்ப முக்கியம். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த பூக்கும் தாவரங்கள், உங்களை சுற்றி இருக்கிற பூக்கும் தாவரங்கள் நல்லா அவதானித்து பார்க்கட்டாம். ரைட். அவை பல்வேறு பருமன்களில் காணப்படும். அவற்றிடையே மிகச்சிறிய பூண்டுகள் முதல் மிகப்பெரிய மரங்கள் வரை பருமனில் வேறுபாடு காணப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடா பிள்ளைகள், இந்த தாவரங்களில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குதானே? அந்த அடிப்படையில் நம்ம தாவரங்களை நம்ம இன்னும் ஒரு அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம் பிள்ளைகள். தாவரங்களை இன்னொரு அடிப்படையில் பிரிக்க போகிறோம். அது என்ன இயல்புன்னு சொல்லி சொன்னால்
பருமன். பருமன் பருமன் அடிப்படையில் நம்ம தாவரங்களை வகைப்படுத்தினோம்டா பிள்ளைகள் 5 வகையாக நாங்கள் பிரிப்போம். பருமன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தினோம்டா எத்தனை வகை வரும்? அது 5 வகை வரும் பிள்ளைகள். ஒன்று மரம்னு சொல்லுவோம். நல்ல பெருசாக வளர்ந்திருந்தால் அதை மரம்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் செடின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், மாமரம், தக்காளி செடி. மூன்றாவதாக நம்ம சொல்லுவோம் கொடி. படர்ந்து போனால் அதை கொடின்னு சொல்லுவோம். நாலாவதாக சொல்லுவோம் புல். 5வது பூண்டு. அப்போ இது 5ம் தாவரங்களை நாங்கள் அதனுடைய எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? பருமன் அடிப்படையில். அப்போ தாவரங்களை பூக்களை தோற்றுவிக்குமா இல்லையா என்ற அடிப்படையில் 2 பெருங்கூட்டமாக பிரித்தோம். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். அதே நேரம் நீங்கள் 6ஆம் ஆண்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவரங்களை பருமன் அடிப்படையில் பிரிக்கச்சில மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு அப்படின்னு பிரிச்சிருப்போம். அப்போ பூண்டு தாவரம்ன்றது ரொம்ப சின்னது இல்லையா? வெள்ளை பூண்டு, இந்த மாதிரி பூண்டு தாவரம். அது மாதிரி மரம்ன்ற சில ரொம்ப பெருசு. ஆலமரம், அரச மரம், ரெட்வுட்னு ஒரு மரம் இருக்குது. இதெல்லாம் பெரிய விருட்சங்களாக வளரக்கூடிய மரங்கள் பிள்ளைகள். அப்போ இந்த தாவரங்களை நம்ம பருமன் அடிப்படையில் இந்த மாதிரி நாங்கள் பிரிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் தாவரத்தின் தண்டுகள், வேர்கள், இலைகள் போன்றவற்றுடன் பூக்களும் பழங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதன் அடிப்படையில் தாவரங்கள் பருமனிலும் உருவ இயல்புகளும் பல்வகைமையை கொண்டுள்ளன. இந்த பல்வகைமை அப்படிங்கிற சொல் தமிழ் முக்கியம். நாங்கள் இதைத்தான் இப்போ படித்து கொண்டிருக்கோம். ரைட், எங்கே இருக்கோம், என்ன பாடத்துக்கு இருக்கோம்னு விளங்கு தானே பிள்ளைகள்? பல்வகைமைன்றதை தான் பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள். அப்போ தாவரத்தின் பல்வகைமைன்னு எதை சொல்கிறாங்க? அதில் தண்டில் வேறுபாடு இருக்குது, அதில் இலையில் வேறுபாடு இருக்குது, அதில் வேரில் பல வகைகள் இருக்குது, அதில் பூக்கள், அதில் காய்கள் எல்லாமே பல்வேறு விதமான இயல்புகளை கொண்டதாக காணப்படுதா இல்லையா? இதுதான் தாவர பல்வகைமைன்னு சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த தாவரங்களில் காணப்படக்கூடிய பிரதான பகுதிகளை இனங்காண்றதுக்காக உங்களுக்கு ஒரு செயற்பாடு ஒன்று தந்திருக்காங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் பிள்ளைகள். இதில் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறது? பூக்களையும் பழங்களையும் கொண்ட சிறிய தாவரம் ஒன்றை தெரிவு செய்தல். உதாரணம், சீதேவியார் செங்கழுநீர், அல்லது குப்பை மேனி, அல்லது ஒரு தக்காளி செடி, இப்படி ஏதாவது ஒரு தாவரம் ஒன்றை நம்ம தெரிவு செய்கிற பிள்ளைகள். ரைட், அதன் வேர்பகுதிக்கு சிறிதளவு நீரை ஊற்றி மண் தளர்ந்ததும் வேர்கள் சேதமுறாதவாறு கவனமாக பிடுங்கி எடுக்கட்டாம். ரைட், நல்ல குப்பை மேடொண்டுக்கு போயிட்டு ஒரு சீதேவியார் செங்கல் நீருண்டு, அல்லது ஒரு குப்பை மேனி தாவரம், ஏதாவது ஒரு தாவரம், தக்காளி செடி உண்டு, அதுக்கு நல்லா தண்ணியை ஊற்றணும் பிள்ளைகள். அதில் வேருக்கு நல்லா தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு என்ன செய்யட்டாம், கொஞ்சம் அந்த மண் கொஞ்சம் லூஸ் ஆகிடும்னு. ரைட், மண் கொஞ்சம் பொதும்பி போனது பிறகு அந்த தாவரத்தில் வேர்கள் அருந்துராமல் மெல்லமாக பிடிங்கி எடுக்கட்டான். வேர் அருந்துராமல் பிடிங்கி எடுக்கட்டான். ரைட், 2வது என்ன செய்யட்டாம், வேர்களுடன் ஒட்டி உள்ள மண்ணை கவனமாக நீரில் கழுவி அகற்றுங்கள். தண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் அலசி அந்த வேரை அருந்துராமல் மண்ணை கொஞ்சம் அலசி அதை எடுக்கட்டாம் பிள்ளைகள். அடுத்தது, புதினத்தாள் பத்திரிகை கட்டினுளி தாவரத்தை வைத்து அழுத்தி உலர விடுங்கள். பேப்பர் கட்டு இருக்குதானே, புத்தக கட்டுகள், அப்படி ஏதாவது புத்தக கட்டு, பேப்பர் கட்டு ஒன்று கொடுக்கும். இந்த தாவரத்தை அப்படியே கொண்டு வச்சு நல்லா பாரம் ஏற்றி வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அதில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி அது ட்ரை ஆகி உலர்ந்து போகிறதுக்கு அதை விடட்டாம். சுமார் ஒரு வாரத்தின் பின் இத்தாவர மாதிரியை உங்கள் வெளிக்கள புத்தகத்தில் பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியால் போயிட்டு படிக்கிற நேரத்தில் ஒரு மரத்தை பற்றி ஆய்வு செய்கிற டைமில், ஒரு ஆடு மாடு இதை பற்றி ஆய்வு செய்கிற நேரத்தில், ரைட்,
வீட்டிலிருந்து பாடசாலையிலேருந்து வெளியால் போயிட்டு நீங்கள் படிக்கிறதுல அதுகளை குறித்து வச்சுக்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு காப்பி வச்சுக்கொள்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன் வெளிக்கள புத்தகம் இல்லை வெளிக்கள பதிவு புத்தகம்னு சொல்கிறேன். ரைட், ஒரு பெரிய சிஆர் காப்பி ஒன்று மாதிரி அல்லது அதை விட பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு காப்பியை வச்சுக்கொள்கிறோம். இப்போ அதில் நீங்கள் அந்த தாவரத்தை ஒட்டினீங்கண்டா அதனுடைய பகுதிகளை நம்ம பார்த்தோம்டா இந்த இப்படி இருக்கும் பிள்ளைகள் அந்த தாவரத்தின் பகுதிகள். கவனிங்க பிள்ளைகள், இந்த தாவரத்தின் பகுதிகளை நம்ம பார்க்குற நேரத்தில் இங்கே உங்களுக்கு ஒரு இருவித்திலை தாவரம், அதாவது ஒரு பூக்களை தோற்றுவிக்கிற ஒரு இருவித்திலை தாவரம் ஒன்றுண்ட பிரதான பகுதிகள் எல்லாத்தையும் குறித்து காட்டிருக்காங்க பிள்ளைகள். இந்த நம்பர்ஸை நீங்கள் கொஞ்சம் ஒரு பக்கம் வைங்களே. நம்பர்ஸை நீங்கள் இப்போ அதை நோட் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிறேன்டா. முதல்ல நம்ம என்ன செய்வோம்டா, இந்த தாவரத்தினுடைய ஒட்டுமொத்த தாவர பகுதிகளையும் 2 பிரதானமான பகுதிகளாக பிரிக்கிறாங்க பிள்ளைகள். அதான் இந்த 3ஆம் நம்பரும் 11ஆம் நம்பரும். அது என்னண்டா, தாவரத்தில் தரைக்கு வெளியால் தெரியக்கூடிய ஒரு பகுதி இருக்கிற மாதிரி தரைக்கு உள்ளுக்கும் நம்மளோட கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியும் இருக்கா இல்லையா பிள்ளைகள்? இருக்குது இல்லையா? அப்போ இந்த தரைக்கு வெளியே இருக்கக்கூடிய இவ்வளவு பகுதிகளையும் நம்ம ஒரு தொகுதின்னு சொல்கிறோம். தரைக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பகுதிகளையும் இன்னும் ஒரு தொகுதின்னு சொல்கிறோம். தரைக்கு வெளியால் இருக்கக்கூடிய பகுதி அவங்க 11ஆம் நம்பர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க பிள்ளைகள், அதை நம்ம அங்குர தொகுதின்னு சொல்கிறோம். தரைக்கு வெளியே இருக்கக்கூடிய தாவரத்தின் அனைத்து பகுதிகளையும் நாங்கள் அங்குர தொகுதின்னு சொல்கிறோம். தரைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நாங்கள் 3ஆம் நம்பர் பாருங்கள் வேர் தொகுதின்னு சொல்கிறோம். அப்போ மனிதன் எடுத்துக்கொண்டால் மனிதனில் நிறைய தொகுதிகள் இருக்குது. இனப்பெருக்க தொகுதி, கழிவு தொகுதி, சுவாச தொகுதி, நரம்பு தொகுதி, வன்கூடு தொகுதி, ரைட், இப்படி சமீபாடு தொகுதி, ரைட், குருவி சுட்டோட மனுஷன் உடம்படுத்து கூட நிறைய விதமான தொகுதிகள் இருக்குது. ஆனால் தாவரங்களில் 2 தொகுதி தான் இருக்குது. ஒன்று என்ன, தரைக்கு மேலே இருந்தால் அங்குர தொகுதி, தரைக்கு கீழே இருந்தால் வேறு தொகுதி. எல்லா இடங்கள்லையும் இப்படித்தான் பிள்ளைகள். தரைக்கு வெளியில் தெரியக்கூடியது மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சி கொள்ளக்கூடாது. நம்மட கண்ணுக்கு தெரிகிறது உண்டு, கண்ணுக்கு தெரியாமல் திரைமறைவில் இருக்கிறது வேறொண்டு. இப்போ ஒரு தாவரத்தில் பாருங்க, பூக்கள் நல்லா பூத்து குலுங்கி அதுலேருந்து காய்கள் கனிகள் அதை நம்ம சாப்பிட்றோம், அதில் பிரயோசனம் எடுக்கிறோம். ஆனால் அது அத்தனைக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கிற வேர் தொகுதியை பற்றி நம்ம கணக்கில் எடுக்கிறல்ல, அது மாதிரி தான் பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையுமே கண்ணுக்கு தெரியாமல் ஆழத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சரிதானே? அப்போ கண்ணுக்கு தெரிகிறது மட்டும்தான் உலகம்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் அதில் பின்னணியில் உள்ள விஷயங்களும் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்கள், ஒரு தாவரத்தில் எத்தனை தொகுதி இருக்குது? 2 தொகுதி. ஒன்று அங்குர தொகுதி தரைக்கு மேலே உள்ளது, அடுத்தது வேர் தொகுதி தரைக்கு கீழே உள்ளது. இப்போ நாங்கள் தாவரத்தின் பகுதிகளுக்கு வருவோம். ஒரு தாவரம் ஒன்றுன்ற பகுதிகள் சொல்ல சில பிள்ளைகள் நிறைய பகுதிகள் இருந்தாலும் அதில் பிரதானமான அடிப்படையான பகுதிகள் 3. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் தண்டு. இந்த தண்டுங்கிறது தாவரத்தில் பிரதானமான ஒரு பகுதி. 2வது தாவரத்தில் பிரதானமான பகுதி என்னன்னு கேட்டால் வேர். தண்டு பிரதானமானது, அடுத்தது வேர் பிரதானமானது. 3வது என்னன்னு கேட்டால் பிள்ளைகள் 3வது இலை. இது 3 தான் தாவரத்தில் மிக பிரதானமான பகுதி. தண்டு, வேர், இலை, ரைட். இது 3 தான் பிரதானமான பகுதி. அதுக்கு அடுத்தபடியாக நாம் எதை சொல்லலாம்? பழங்களை சொல்லலாம், பூக்களை சொல்லலாம். உச்சி, முனையில் இருக்கக்கூடியது உச்சி அரும்பு அல்லது முனை அரும்புன்னு சொல்லுவோம். சைடில் இந்த இலைக்கு நடுவால் வருது பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இலைக்கும் தண்டுக்கு இடையில் இருக்குது. இதை நம்ம கக்க அரும்புன்னு சொல்லுவோம். எப்படி? பக்க அரும்பு அல்லது கக்க அரும்புன்னு சொல்லுவோம். ரைட், உச்சி அரும்பு, பக்க அரும்பு. அதுபோல் தாவரத்தில் மெயினாக இருக்கிறத தண்டுன்னு சொல்லுவோம், அதுலேருந்து பிரிஞ்சு போகிறத கிளைன்னு சொல்லுவோம். அப்போ தாவரத்தில் தண்டு இருக்குது, கிளை இருக்குது, முனையரும்பு இருக்குது, கக்க அரும்பு இருக்குது, அது மாதிரி பூக்கள் இருக்குது,
பழங்கள் இருக்குது, அது எல்லாமே தாவரத்தில் உள்ள பகுதிகள். இப்போ விளங்கிச்சானே பிள்ளைகள் தாவரம் என்ற பகுதிகள்? ரைட், தாவரம் என்ற பகுதிகளை நீங்கள் தெளிவாக விளங்கி இருப்பீங்க. சரி, இப்போ இந்த தாவரத்தின் பகுதிகள் என்ன ஏதுன்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்றுல கேள்வி வந்துச்சா இல்லையா பிள்ளைகள்? அடுத்த டியூடில் அந்த கேள்வி இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? தாவரம் என்ற பிரதான பகுதியில் என்னென்னா அது டியூட்டில் கேள்வி இருந்துச்சா இல்லையா? இப்போ நீங்கள் அந்த இடத்துல எழுதிக்கொள்ளணும், தாவரத்தின் பிரதான பகுதிகள் 3. ஒன்று தண்டு, அடுத்தது வேர், அடுத்தது இலை. தண்டு, இலை, வேர். தண்டு, இலை, வேர். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். ரைட், கவனிங்க. 1.3 உபஅலகுக்கு நாங்கள் வரப்போகிறோம். 1.1 உபஅலகு பார்த்துட்டோம், 1.2 பார்த்துட்டோம், 1.3 உபஅலகுக்கு நாங்கள் வரோம். கவனிங்க பிள்ளைகள், பூக்கும் தாவரங்களின் பிரதான பகுதிகளிடையே காணப்படும் பல்வகைமை. அடுத்தது தான் அடுத்த பிரதானமான தலைப்பு, அதாவது பூக்கும் தாவரங்களின் பிரதான பகுதி. இப்போ என்ன 3 பிரதான பகுதி சொன்னோம்? தண்டு, இலை, வேர். இந்த 3 பிரதான பகுதிகளில் காணப்படக்கூடிய இயல்பு வேறுபாடுகள், அங்கே இருக்கிற பல்வகைமை என்னங்கிறத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். கவனிங்க, பூக்கும் தாவரங்களின் சிறப்பியல்பாக அமைவது பூக்களை தோற்றுவிப்பதாகும். பெரும்பாலான தாவரங்களில் தண்டுகள், இலைகள், வேர்கள், அரும்புகள், பூக்கள், காய்கள் போன்ற அனைத்து பகுதிகளையும் காண முடியும். எனினும் தாவரங்களில் இப்பகுதிகளிடையே பல்வேறு விதமான பல்வகைமை காணப்படுது. இப்போ இந்த தாவர பகுதிகளில் உள்ள இந்த பல்வகைமையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்டா, முதலாவது நம்ம செய்ய போகிறது தாவர வேர்களில் காணப்படும் பல்வகைமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தாவர வேர்களுக்கிடையில் காணப்படும் பல்வகைமை என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, இதுக்கு ஒரு சின்ன ஒப்படை ஒன்று உங்களுக்கு தாராங்க. சிறிய புத்தாவரம் ஒன்றையும் குப்பை மேனி தாவரம் ஒன்றையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு புல், ஒரு கோரை புல் அல்லது ஒரு நெல், ஏதாவது ஒரு புல் பிள்ளைகள், ரைட், ஒரு புல், ரைட், ஒரு புல் ஒன்றையும் அது மாதிரி குப்பை மேனி தாவரத்தையும் தெரிவு செஞ்சு கொள்ளட்டாம். இரு தாவரங்களையும் அவற்றின் வேர்கள் அறாத வண்ணம் மண்ணிலிருந்து கவனமாக பிடிங்கிடுங்க. 2 தாவரத்தையும் வேர் அருந்திராம மண்ணுக்குள்ளேருந்து பிடுங்கி எடுக்கட்டாம். ரைட், நீரில் கழுவுவதன் மூலம் வேர்களில் உள்ள மண்ணை அகற்றி புதினத்தால் பத்திரிகை கட்டினுள் வைத்து அழுத்தி உலர்த்தி எடுத்து கொள்ளுங்கள். சுமார் ஒரு வாரத்தின் பின்னர் அதையும் உங்களோட வெளிக்கள பதிவு புத்தகத்தில் கொண்டு போயிட்டு பதிவு செஞ்சு பார்க்கட்டாம் பிள்ளைகள். பொதுவாக தாவரங்களின் வேர் தொகுதி மண்ணினுள் காணப்படும். இது 2 வகைகளில் காணப்படலாம். இந்த வேர் தொகுதி மண்ணுக்குள்ளே இருக்குன்னு நம்ம பார்த்தோம் தானே பிள்ளைகள். இந்த வேர் தொகுதி பூக்கும் தாவரங்களில் வேர் தொகுதி 2 விதமாக காணப்படுமாம். ஒன்று என்ன சொல்கிறாங்க, சில தாவரங்களின் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து தனித்த பெரிய வேரொன்று உருவாகி இருக்கும். இது ஆணி வேர் என அழைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கவனிங்க, ரைட், பாருங்க. இப்போ இது தரைன்னு சொன்னீங்கன்னா தரைக்கு மேலே வந்து ஒரு தாவரம் ஒன்று இப்படி இருக்கு பிள்ளைகள். ஒரு தாவரம் ஒன்று இப்படி நிற்குது, ரைட். இப்படி இது வளர்ந்து கிளைகள் எல்லாம் வந்து போயிருக்குது. இந்த தாவரத்தில் இந்த தண்டு வார அந்த தண்டு பிள்ளைகள், இந்த தண்டு வருதானே, இந்த தண்டு அப்படியே என்ன செய்யுதுன்னு கேட்டால் நிலத்துக்குள்ளேயும் அந்த தண்டு அது இப்படி பெருசாக நிலத்துக்குள்ளேயும் போகுது பிள்ளைகள். இப்படி போகிறதான் இந்த தண்டோடு சேர்ந்து அப்படியே நிலத்துக்குள்ளே போகிற இந்த வேரைத்தான் பிள்ளைகள் நம்ம சொல்கிறோம் ஆணி வேர்னு சொல்கிறோம். இதில் பேர் என்ன? ஆணி வேர். ஆணி அடிக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நேராக நிலை குத்தாக தானே அடிப்போம் ஆணியை. நீங்கள் ஒரு பலகை ஒன்று வச்சு பலகையில் ஆணி ஒன்று அடிச்சிங்க, அந்த ஆணி என்ன செய்யும், நேராக அந்த பலகைக்குள்ளுக்கு இறங்குமா இல்லையா? அது மாறுத்தான் பிள்ளைகள். இந்த ஒரு வேர் அப்படியே புவியீர்ப்பு விசையை நோக்கி
நேராக அது நிலத்துக்குள்ளே இறங்கி கொண்டு போகிறதால அந்த வேருக்கு நம்ம சொல்கிற என்ன பேருண்டா ஆணி வேர் என்று சொல்லுவோம். இந்த ஆணி வேரில் இருந்து என்ன நடக்கும்னு கேட்டால் சைடில் இப்படி சில வேர்கள் வந்து உருவாகி போகும் பிள்ளை. இந்த ஆணி வேரில் இருந்து சைடில் போகிற வேர்கள் இருக்கும். அப்போ இந்த ஆணி வேர்லேருந்து பக்கத்தால் போகிற வேர், பக்கத்தால் ஆணி வேர்லேருந்து பக்கப்பாட்டில் போகிற வேருக்கு நம்ம சொல்லுவோம் பக்க வேர்னு சொல்லுவோம். என்ன வேர்? பக்க வேர். ஆணி அடித்த மாதிரி இறங்குற வேர் ஆணி வேர், அதில் இருந்து பக்கத்தில் பிரிஞ்சு போகிற வேர் பக்க வேர்னு சொல்லுவோம். இந்த பக்க வேரை வேணும்டா இன்னொரு பேரில் கிளை வேர்னு சொல்லியும் சொல்லலாம் பிள்ளைகள். கிளை வேர்ன்னு சொல்லலாம், பக்க வேர் அல்லது கிளை வேர்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம பக்க வேர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது ஒரு வகையான வேரின் தன்மை. நீங்கள் பறிச்ச குப்பை மேனி தாவரம் இருக்கா இல்லையா, பிடுங்கி எடுத்த குப்பை மேனி தாவரம், அதோட வேர் வந்து இப்படித்தான் இருக்கும். ஆணி வேர் ஒன்று போகும், அதோட சைடில் பக்க வேர்கள் போகும். அப்போ இந்த பக்க வேரையும் இந்த ஆணி வேரையும் சேர்த்து நம்ம பொதுவாக சொல்கிற பேர் தான் பிள்ளைகள் ஆணி வேர் தொகுதி. ஆணி வேர் தொகுதின்னு சொல்லுவோம். ஆணி வேரையும் பக்க வேரையும் சேர்த்து சொல்கிறது ஆணி வேர் தொகுதி. நீங்கள் ஒரு நெல்லொண்டோ புல்லொண்டோ பிடுங்கி எடுத்தீங்களா இல்லையா பிள்ளைகள், அந்த நெல்லிட அல்லது புல்லிட வேரை நீங்கள் பார்த்தீங்கண்டா அது வந்து இப்படி நிறைய தும்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி நார்கள் மாதிரி தும்பு மாதிரி இப்படி இருக்கும் இந்த வேர். நெல் சோளம் இதெல்லாம் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு வேருக்கு நம்ம சொல்கிற பேர் பிள்ளைகள், இதில் ஒரு வேருக்கு சொல்கிற பேர் நாருரு வேர். நார் மாதிரி இருக்கிறதால அது பேர் நாருரு வேர். அது மாதிரி பல ஏராளமான நாருரு வேர்கள் இருக்கா இல்லையா, அந்த அவ்வளோ வேர்களையும் சேர்த்து சொல்கிற பேர் நாருரு வேர் தொகுதின்னு சொல்லுவோம். நாருரு வேர் தொகுதின்னு சொல்லுவோம். அப்போ குப்பை மேனி மாதிரி சில தாவரங்களுக்கு ஆணிவேரும் பக்க வேரும் கொண்ட ஆணிவேர் தொகுதி காணப்படுது. இன்னும் புல் நெல் கரும்பு மாதிரியான தாவரங்களுக்கு நாருரு வேர்கள் நிறைய காணப்படக்கூடிய நாருரு வேர் தொகுதி காணப்படுது. ரைட், அப்போ ஆணி வேர் தொகுதி கொண்ட சில தாவரங்கள் இருக்குது, நாருரு வேர் தொகுதி கொண்ட சில தாவரங்கள் இருக்குது. அப்போ வேர்களை ரெண்டாக வகைப்படுத்தலாம். எப்படின்னு கேட்டால் என்ன பிள்ளைகள் சொல்லுவீங்க, வேர்களை வந்து நம்ம எப்படி ரெண்டாக வகைப்படுத்தலாம், ஒன்று ஆணி வேர் தொகுதி, அடுத்தது நாருரு வேர் தொகுதி என்று சொல்லி நம்ம வேர்களை வந்து ரெண்டாக வகைப்படுத்தலாம். அதான் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆணி வேர், அதிலிருந்து உருவாகிற கிளை வேர்கள் பக்க வேர்கள் எனப்படும். இவ்வாறான வேர்களை கொண்ட தொகுதி ஆணி வேர் தொகுதின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆணி வேர் தொகுதி. உதாரணம் குப்பை மேனி, மாமரம், மரமுந்திரிகை, எதெல்லாம் கிளை விட்டு வளரக்கூடிய மரங்களாக இருக்குதோ அதெல்லாம் ஆணி வேர் தொகுதி கொண்ட மரங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் என்ன, இன்னும் சில தாவரங்கள் தண்டின் அடிப்பகுதியில் ஒரே பருமனை கொண்ட அநேகமான வேர்கள் காணப்படும். அத்தகைய வேர் தொகுதியை நம்ம என்ன பேர் கொண்டு அழைக்கிறோம்டா நாருரு வேர் தொகுதின்னு சொல்கிறோம். இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா. ரைட், அதுக்கு உதாரணம் என்ன, தென்னை கமுகு பார்க்கலையா, தென்னை கமுகு மூங்கில் புல் கித்துள் இதெல்லாமே நாருரு வேர் கொண்ட தாவரங்கள். இந்த பாருங்க ஆணி வேர் எப்படி போகுது, இந்த ஆணி வேர், அதில் இந்த சைடில் வேர்கள் போகுதா இல்லையா, பக்க வேர். ரைட், பிரதான வேர் ஆணி வேர். இந்த இடத்துல பிரதான வேர்னு வந்தது போல ஆணி வேர்னு வரணும். அது பிரதான வேர்னு சொல்கிறல்ல, நாங்கள் ஆணி வேர்னு தான் சொல்கிறேன், புத்தகத்தில் அப்படி போட்டிருக்காங்க, சரி பரவாயில்லை, ஆனால் அது ஆணி வேர்னு தான் சொல்லணும். அதுலேருந்து சைடில் வர்றது பக்க வேர். இங்கே இருக்கிற ஒன்றொன்றும் ஒவ்வொரு நாருரு வேர், ஒன்றொன்றும் ஒவ்வொரு நாருரு வேர். நார் வேர்னு சொல்லலாம், நாருரு வேர்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ரைட், அப்போ வேர் தொகுதியில் நம்ம எப்படி பிள்ளைகள் ரெண்டாக பிரிக்கிறோம், ஆணி வேர் தொகுதி நாருரு வேர் தொகுதி. ரைட்,
என்ன இப்போ செயற்பாடுன்னு சொல்கிறாங்க? வேர் தொகுதிகளை ஒப்பிடல். ஒப்படை 1.3 இதற்கேற்ப நீங்கள் அழுத்தி உலர்த்தி பதித்த புத்தாவரத்தினதும் குப்பைமேனி தாவரத்தினதும் வேர் தொகுதிகளை அவதானியங்கள், அவற்றிடையே காணப்படும் வேறுபாடுகளை இனங்காணுங்கள். இப்போ நம்ம இனம் கண்டுட்டோமா இல்லையா? ஆணிவேர் தொகுதியில் ஆணிவேரும் பக்க வேரும் இருக்கும். இந்த வேர்கள் எல்லாம் ஒரே சைஸ் இல்லை, ஒவ்வொரு வேர் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஆனால் நாரூறு வேர் தொகுதியில் காணப்படக்கூடிய நாரூறு வேர்கள் எல்லாமே ஒரே பருமனில் நார் மாதிரி தும்பு மாதிரி நார் நாராக இருக்கும். இதை நம்ம தெளிவாக இனம் கண்டுட்டோம் பிள்ளைகள். அடுத்து பாருங்க, மேற்குறித்த செயற்பாட்டிலிருந்து குப்பைமேனி தாவரத்தின் வேர் தொகுதி ஆணிவேர் தொகுதி எனவும் புத்தாவரத்தின் வேர் தொகுதி நாரூறு வேர் தொகுதி எனவும் உங்களுக்கு புலனாகி இருக்கும். அப்போ வேர் தொகுதிகள் 2 வகைன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டா இல்லையா பிள்ளைகள்? ஓகே, அது முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்ததுக்கு வரப்போகிறோம். இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம்டா பிள்ளைகள்? பாருங்கள், வேரின் பிரதானமான தொழில்கள். வேரின் பிரதானமான தொழில்கள். வேருக்கு பிள்ளைகள் 2 விதமான தொழில்கள் இருக்குது. வேருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து படிப்பீங்க. தண்டுக்குந்தான், இலைகளுக்குந்தான், வேருக்கு, தண்டுக்கு, இலைக்கு எல்லாத்துக்குமே 2 விதமான தொழிற்பாடுகள் இருக்குது. ஒன்றோ பிரதானமான தொழில்கள் சொல்கிறேன். அந்த பிரதானமான தொழில்டா எல்லா தாவரங்களில் வேர்களும் அந்த தொழிலை செய்வாங்க. அதனால் நம்ம அதை பிரதானமான தொழில்கள் சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது மேலதிகமான தொழில்னு சொல்லி. மேலதிகமான தொழிலை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ தண்டுண்ட மேலதிகமான தொழில்னா எல்லா தாவரத்தண்டும் அந்த தொழிலை செய்யாது. வேரின் பிரதானமான தொழில், வேரின் மேலதிக தொழில். வேரின் மேலதிக தொழில்னா எல்லா தாவர வேர்களும் அந்த தொழிலை செய்யாது. அப்போ பிரதான தொழில் என்று சொல்லி ஒன்று இருக்குது, மேலதிகமான தொழில் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது தண்டுக்கும் இருக்குது, வேருக்கும் இருக்குது, இலைக்கும் இருக்குது. நம்ம முதலாவது பார்க்க போகிறோம் வேர்களின் பிரதானமான தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்க பிள்ளைகள், வேர்களின் பிரதானமான தொழிற்பாடுகள் என்னன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே ஓகே. அப்போ இந்த வேறுண்ட தொழிற்பாடுகளை நம்ம பார்க்குற நேரத்தில் பிரதானமான தொழில்கள் நம்ம சொல்கிறோம் 2. வேரின் பிரதான தொழில் எத்தனை பிள்ளைகள்? 2 தொழிற்பாடுகளை நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்று என்ன? முதலாவது வேரின் தொழிற்பாடு என்ன சொல்கிறோம்? தாவர வேர்களினால் தாவரம் மண்ணுடன் நன்கு பதிக்கப்படுதாம். மண்ணுடன் நன்கு பதிக்கப்படுதாம். சும்மா யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள். ஒரு தென்னை மரம், சில தென்னை மரங்கள் நிமிர்ந்து இருக்குது. கடற்கரையோரத்தில் இருக்கிற தென்னை மரங்கள் சிலது பார்த்திங்கன்னா அது எவ்வளவு சாஞ்சு இருக்குது இல்லையா? அப்போ இந்த தென்னை மரம் நிலத்தில் விழாமல் இருக்குது. பிள்ளை எப்படி விழுது? விழாமல் இருக்குது. அது ஏன் விழாமல் இருக்குது? அதோட நிலத்துக்குள்ளுக்கு இருக்கிற வேர் மண்ணோட இறுக்கமாக பிடிச்சி அந்த மொத்த தாவரத்தையும் மண்ணில் உறுதியாக நிலைநாட்டி வச்சிருக்குது. இதுதான் பிள்ளைகள் எல்லா தாவரத்திற வேர்களும் செய்யக்கூடிய பிரதானமான தொழில்களில் முதலாவது. அப்போ வேர்கள் என்ன செய்து தாவரத்தை மண்ணுடன் நிலைநாட்டி வச்சிருக்குது. மண்ணுடன் நிலைநாட்டி வச்சிருக்குது. ரைட். 2வது பாருங்க பிள்ளைகள், 2வது பாருங்க, வேர்களின் பிரதான தொழில் நீரையும் நீரில் கரைந்துள்ள கனியுப்புக்களையும் அகத்துறிஞ்சலாகும். இது வேர்களுடைய 2வது தொழில். நீரையும் கனியுப்புக்களை, நீரில் கரைஞ்சிருக்கிற கனியுப்புக்களையும் அகத்துறிஞ்சிறது 2வது தொழில். இது 2ம் தான் தாவர வேர்கள்ன்ற பிரதான தொழில். இப்போ இந்த தாவர வேர் மண்ணோட தாவரத்தை நிலைநிறுத்தி வைக்கலண்டா எவ்வளோ நஷ்டம் யோசிச்சு பாருங்கள். தாவரம் மண்ணில் உறுதியாக நிற்கலாது. இப்படி நாட்டின மாதிரி நிற்கலாது. வேர் இல்லாட்டி விழுந்துடும். அப்போ எதையும் செய்யலாம் போயிடும். அப்போ வேர் எவ்வளோ முக்கியமான தொழிலை செய்யுது? தாவரத்தை மண்ணில் உறுதியாக நிலைநாட்டி வச்சு கொண்டு. 2வது பிள்ளைகள், அந்த தாவரத்துக்கு தேவையான தண்ணி எங்கேருந்து கிடச்சிது? தாவரம் மொழி தோப்பு செய்யணுமே, உணவு தயாரிக்கணுமே. அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எங்கேருந்து வருது? தாவரத்துக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணியை அந்த தாவர வேர் தான் உறிஞ்சி கொடுக்குது. தண்ணியை மட்டுமா உறிஞ்சுது? இல்லை. தண்ணியில் காணப்படக்கூடிய பசலை, நீரில் காணப்படக்கூடிய
அந்த கனியுப்புகள் போஷணை பதார்த்தங்கள் சொல்கிறோமே இல்லையா, நைட்ரஜன், ஃபோஸ்பரஸ், பொட்டாசியம், இப்படி மண்ணுக்கு தேவையான எத்தனையோ தாவரத்துக்கு தேவையான எத்தனையோ போஷணை கூறுகள் அந்த மண்ணுக்குள்ளே இருக்குது. அப்போ தாவரம் பல வகையான உணவுகளை தருது, பழங்களை தருது இல்லையா, கிழங்குகளை தருது, தானியத்தை, இது எல்லாத்துலேயும் மனுஷன் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான கூறுகள் இருக்கா இல்லையா, மனுஷனுக்கு தேவையான போஷணை கூறுலாம் தாவரத்தில் கிடைக்குது பிள்ளைகள். அப்போ அது அவ்வளோத்தை உறிஞ்செடுக்கிறது யார்? வேர் தான். அப்போ அந்த தாவர வேர் தாவரத்துக்கு மட்டுமா நன்மை செய்யுது? யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள், நமக்கு எவ்வளோ நன்மை செய்யுது இல்லையா. அந்த வேர் உறிஞ்செடுக்கிறதால நமக்கு அந்த போஷணை கிடைக்குது, உறிஞ்செடுக்காடி நமக்கு அந்த போஷணை கிடைக்காம போயிடும். எனவே தாவர வேர்கள் 2 பிரதான தொழிலை செய்த பிள்ளைகள். ஒன்று மண்ணுடன் தாவரத்தை பதித்து வைத்திருக்கிறது, 2வது நீரையும் நீரில் கரைந்துள்ள கனியுப்புக்களையும் தாவர வேர்கள் அகத்துறிஞ்சுது. இது 2ம் வேர்களினுடைய பிரதானமான தொழிற்பாடு. கவனிங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிரதானமான தொழிற்பாட்டுக்கு மேலதிகமாக பாருங்கள், இவை தவிர பல்வேறு தொழில்களை ஆற்றுவதற்காக இசைவாக்கமடைந்த சில வேர் வகைகள் சூழலில் இருக்குது. எல்லா தாவர வேர்களும் இல்லை, சில தாவர வேர்கள் சில வித்தியாசமான தொழில்களை செய்கிறாங்க. இந்த 2 தொழிலையும் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் சில தாவரத்தின் வேர்கள் எக்ஸ்ட்ரா எடிஷனலாக மேலதிகமான சில தொழிற்பாடுகளை அந்த தாவரங்கள் செய்து பிள்ளைகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதலாவது சொல்கிறாங்க, சில தாவரங்களில் பதியமுறை இனப்பெருக்கத்தை சில வேர்கள் மேற்கொள்ளுதான். உதாரணம் என்ன பிள்ளைகள்? கறிவேப்பிலை. உதாரணம் என்ன? கறிவேப்பிலை, வில்வமரம், ஈரப்பலா, அது மாதிரி கொய்யாவும் என்ன செய்யும் பிள்ளைகள்? வேறால இனப்பெருக்கம் செய்யும். கறிவேப்பிலை, வில்வம், ஈரப்பலா, கொய்யா இதெல்லாம் வேர் மூலமாக புதிய தாவரங்கள் உருவாகுது. ரைட்? அப்போ வேர்னால புதிய தாவரம் வந்தால் அப்போ வேர் இனப்பெருக்கம்ன்ற ஒரு வேலையை செய்தா இல்லையா பிள்ளைகள்? அப்போ வேரில் மேலதிகமான ஒரு தொழில் இனப்பெருக்கம் செய்யுது. அந்த இனப்பெருக்கத்துக்கு என்ன பேருண்டா? பதியமுறை இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். அந்த சொல் முக்கியம், பதியமுறை இனப்பெருக்கம். அப்போ பதியமுறை இனப்பெருக்கம்னா வேறொரு வகையான இனப்பெருக்கம் இருக்கா இல்லையா தாவரத்தில்? அதான் பூவால் நடைபெறுகின்ற இனப்பெருக்கம். அதை நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். பூவை பற்றி முதல்ல நம்ம பார்க்குறோம். பதியமுறை இனப்பெருக்கம்ண்டா தாவரத்தில் பூ அல்லாத ஏனைய பகுதிகளால் நடைபெறுகின்ற இனப்பெருக்கத்தை நம்ம பதியமுறை, தண்டாலேயோ வேராலேயோ இலையாலேயோ நடந்தால் அந்த இனப்பெருக்கத்தை நாங்கள் பதியமுறை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். பாருங்க, தொட்டால் சினுங்கி தாவரத்தை தொட்டவுடன் அது சுருங்கி கொள்ளும் இல்லையா பிள்ளைகள்? அப்படி தானே நீங்கள் கண்டிருப்பீங்க. நீங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிற டைமில் இந்த 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு டைமில் அதை இலையை அப்படி தொட்டு பார்க்குறேன். அது தொட்டவுடனே சுருங்கிடும், கொஞ்சம் நேரத்துக்கு சுருங்கியிருக்கும். மறுபடியும் மெல்ல 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 அந்த இலை அப்படியே பழைய நிலைமைக்கு வரும். மறுபடி தொட்டவுடனே சுருங்கி கொள்ளும். அதனால தான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தொட்டாச்சுரங்கி அல்லது தொட்டாச்சினுங்கி, 2 மாதிரி சொல்லலாம். இந்த தொட்டாச்சினுங்கி தாவரத்தை அதன் வேர்கள் சேதமுறாதவாறு, எல்லா இடத்துலையும் தாவரமான புடுங்கத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வேர் அறந்துடக்கூடாது. அதன் வேர்கள் சேதமுறாதவாறு மண்ணிலிருந்து கவனமாக பிடுங்கி எடுங்கள். வேரில் ஒட்டியுள்ள மண்ணை கழுவி அகற்றுங்கள். வெள்ளைத்தாள் ஒன்றில் அவ்வேர் தொகுதியின் உருவப்படத்தை வரையுங்கள். அதனை வெளிக்கள பதிவு புத்தகத்தில் ஒட்டி கொள்ளுங்கள். இது ஒரு வேலை, ஒரே செயற்பாடுகளுக்கு 2 3 தந்திருக்காங்க. இந்த தொட்டாச்சுருங்கி தாவரத்தினுடைய அந்த வேரை எடுத்து நீங்கள் கழுவி அதை அழகாக பார்த்து வரைஞ்சி அதை புத்தகத்தில் ஒட்டி கொள்ளட்டாம். பீட்ரூட், கரட், முள்ளங்கி, மரவள்ளி போன்ற தாவரங்களின் கிழங்குகளை அவதானியுங்கள். வெள்ளைத்தாளொன்றில் அவற்றின் உருவப்படங்களை வரையுங்கள். அதனையும் வெளிக்கள புத்தகத்தில் ஒட்டி கொள்ளுங்கள். அதனையும் வெளிக்கள புத்தகத்தில் ஒட்டி கொள்ளுங்கள். இப்போ பீட்ரூட், கரட், முள்ளங்கி, மரவள்ளி, வற்றாழை இதெல்லாம் பார்த்தா அந்த வேர்களை பாருங்கள் பிள்ளைகள். படம் எல்லாம் தந்திருக்காங்க பாருங்கள். மரவள்ளி, மரவள்ளின்ற வேர் தான் நம்ம சாப்பிட்ற மரவள்ளி கிழங்கு. இப்போ மரவள்ளி வேரில் என்ன நடக்குது? அது சாப்பாட்டை சேமித்து வச்சிருக்கு இல்லையா? வேரில்
உணவு சேமிக்கப்படுது. அப்போ மரவள்ளி வேரில் உணவு சேமிப்பு நடக்குது. அது மாதிரி முள்ளங்கி இலை பீட்ரூட்னு நம்ம சொல்கிறோம், அதில் வேரில் பாருங்கள், அந்த வேர் தான் உணவை சேமித்து வச்சுருக்குது. கரட் எடுத்துக்கொண்டீங்கன்னா கரட்லேயும் வேரில் தான் உணவு சேமிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி வற்றாழை, நம்ம பத்தலான்னு சொல்லுவோம் சிங்களத்தில், இந்த வற்றாழை அதுவும் வேரில் தான் உணவை சேமிக்குது. அப்போ இங்கே உள்ள இந்த 4 பிள்ளைகள் மரவள்ளி, முள்ளங்கி, கரட், வற்றாழை, இது 4மே வேரில் உணவை சேமிக்கிற தாவரங்கள். அப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொன்னோம் வேரால இனப்பெருக்கம் நடக்குதுன்னு சொல்லி. வேரால இனப்பெருக்கம் நடந்தால் அது நம்ம பதிய முறை இனப்பெருக்கம் சொன்னோம். அப்போ வேர் இனப்பெருக்கத்தை செய்கிற மாதிரி இங்கே இன்னொரு தொழிலை செய்யுது. அது என்ன தொழில்? அதுதான் பதியமுறை பதியமுறை இனப்பெருக்கம் பார்த்துட்டோம். இங்கே நம்ம சொல்கிற மேலதிகமான தொழில் என்னென்னா உணவை சேமித்தல். அப்போ தாவர வேர்கள் உணவை சேமிக்கிற தொழிலை செய்யுது. அதே மாதிரி அடுத்ததாக பிள்ளைகளை உங்களுக்கு இங்கே காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் பாருங்கள், தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் வேர். இது கொஞ்சம் படம் கிளியர் இல்லை இல்லையா? படம் கொஞ்சம் கிளியர் இல்லை. இந்த தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் வேர் எப்படி இருக்குது, அது ஏன் இந்த அமைப்பில் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் உள்ள தொட்டாச்சினுங்கி தாவரத்தை நீங்கள் மண்ணுக்கால புரிங்கி எடுத்தீங்கன்னா அதில் ஆணி வேர் ஒன்று இப்படி போமே, ரைட், ஆணி வேர் ஒன்று அப்படி ஒன்று இருக்கும். அதில் நிறைய இன்னும் இந்த பக்க வேர்கள் இப்படி இருக்கும். இந்த வேர்களில் பிள்ளைகள் இந்த தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் காணப்படக்கூடிய இந்த வேரில் சில இடங்களில் இப்படி முடிச்சாக இருக்கும் பிள்ளைகள். நீங்கள் பிடிங்கி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். அதுக்கு நம்ம ரியல் உண்மையான படத்தை நம்ம கீழே போடுறோம், நீங்கள் அதை பாருங்கள். இதில் இந்த தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் வேரில் முடிச்சுக்களாக இருக்கும். இதை சொல்கிற இதில் பேர் என்னண்டா, இது நம்ம சொல்லுவோம் வேர் சிறு கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேர் சிறு கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் மட்டுமா இருக்குதுன்னா இல்லை, தொட்டாச்சினுங்கி தாவரத்தில் இருக்குது. அதே மாதிரி அவரை குடும்ப தாவரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாவரங்களில் இந்த வேர் சிறு கணுக்கள் காணப்படுது. உதாரணம் பயற்றை, போஞ்சி, சிறகவரை, சோயா, இப்படியான அவரை குடும்ப தாவரங்கள் எல்லாத்துலேயும் இந்த வேர் சிறுகணுக்கள் காணப்படுது. இது ஏன் காணப்படுதுன்றதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்க வீடியோ உண்டு, கீழே உங்களுக்கு நாங்கள் தாரோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள். அந்த வேர் சிறுகணு என்ன செய்தாம்னு கேட்டால், மண்ணுக்குள்ளே இருக்கிற நைட்ரஜன் இருக்கா இல்லையா, நைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் வாயு பொதுவாக வளிமண்டலத்தில் மண்ணுக்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் மண்ணுக்குள்ளுக்கும் வழி இருக்கா இல்லையா, மண்ணுக்குள்ளுக்கு காணப்படக்கூடிய வளிமண்டல நைட்ரஜன் வாயுவை இந்த தாவரம் உறிஞ்சக்கூடிய போசனையாக மாற்றுதான் பிள்ளைகள். அப்படின்னா NO2 NO3 மைனஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. அதாவது இந்த வாயுவை தாவர வேர் உள்ளுக்கு உறிஞ்சி கொள்ளாது தானே. அப்போ வேர் அதை உள்ளுக்கு உறிஞ்சி இல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கு வாழக்கூடிய சில இந்த வேர் சிறுகணுக்கள், இந்த வேர் முடிச்சுக்களுக்கு வாழக்கூடிய சில வகை பாக்டீரியாக்கள், ரைசோபியம் வகை பாக்டீரியா நம்ம சொல்கிறோம். அந்த பாக்டீரியா என்ன செய்யுதுன்னா, அந்த தாவரத்துக்கு ஒரு நன்மையை செய்து இந்த நைட்ரஜன் வாயுவை இது உறிஞ்சக்கூடிய கனியுப்பாக, பசலையாக, நைட்ரேட்டு பசலையாக அது மாற்றி கொடுக்குது. அப்போ இந்த பாக்டீரியா அந்த வேலையை செஞ்சாலும் அந்த பாக்டீரியாவை தனக்குள்ளுக்கு வச்சிருக்கிறது யாரு? அந்த வேரில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சு. அப்போ பாக்டீரியா அந்த வேலையை செய்கிறதுக்கு அதை உள்ளுக்கு வச்சு அந்த மண்ணுக்கு அந்த நைட்ரஜன் வாயுவை பிடிச்சி கொடுக்குற வேலையை இந்த வேர் சிறுகணுக்கள் செய்து அது வேரில் காணப்படுது. எனவே இது வேற ஒரு மேலதிகமான தொழில். அப்போ வேற மேலதிகமான தொழிலில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொண்டு பார்த்தோம் என்னது, பதிய முறை இனப்பெருக்கம் செய்து கருவேப்பிலை, வில்வம், அது மாதிரி ஈரப்பலா, இப்படியான தாவரங்களில் இந்த பதிய முறை இனப்பெருக்கம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது ஒரு மேலதிகமான தொழில். அடுத்தது பார்க்குற மரவள்ளி, முள்ளங்கி, கரட்,
அது மாதிரி வற்றாழை இதில் உணவு சேமிக்கப்படுது. அப்போ உணவு சேமிக்கிறது இன்னொரு வகையான மேலதிகமான தொழில் வேர்கள் செய்கிற. மூணாவது சொல்கிற இந்த தொட்டாச்சினிங்கி போன்ற தாவரங்களில் காணப்படக்கூடிய வேர் சிறுகணுக்கள், அந்த வேர் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த மண்ணுக்கு அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரசன் கனியுப்புக்களை என்ன பாருங்கள், நைட்ரசன் கனியுப்புக்களை போஷணையை கொடுக்கக்கூடிய உறிஞ்செடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த வேர் சிறுகணுக்கள் செய்து. அப்போ இதுவும் தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் போஷணையை பெற்றுக் கொடுக்கிறது வேறுண்ட இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு முக்கியமானன்னு சொன்னால் மேலதிகமான முக்கியமானது தான். எல்லா தாவரமும் செய்கிற இல்லையே, சில தாவரங்கள். அப்போ அந்த மேலதிகமான தொழில். அப்போ இந்த வேர் சிறுகணுக்கள் எங்கே இருக்குமாம்? அகத்தி, பயற்றை, போஞ்சி, சோயா, ரைட், இப்படியான இந்த அவரை குடும்ப தாவரம் சொல்கிறது. அவரை குடும்ப தாவரங்களில் இந்த வேர் சிறுகணுக்கள் காணப்படுகிறது பிள்ளைகள். ரைட், மேலே ஒரு 1.6 நீங்கள் காட்டியிருந்த படங்களில் உள்ள இந்த தாவரங்களோட மேலதிகமான தொழில்களை கொண்டு பிள்ளைகள் நம்ம எங்கே வாரம் சொன்னால் எல்லா தாவரத்தின் வேர்களும் பொதுவாக செய்யக்கூடிய தொழில்களை பிரதானமான தொழில்கள்னு சொல்கிறோம். சில தாவரங்களில் மட்டும் மேலதிகமாக செய்யக்கூடிய தொழில்களை மேலதிக தொழில்கள்னு சொல்கிறோம். இந்த மேலதிக தொழில்களை செய்யக்கூடிய தாவர வேர்களுக்கு சில பெயர்களை வச்சுருக்கோம். அதில் ஒன்று பாருங்கள், சேமிப்பு வேர்னு சொல்கிறோம். உணவை சேமித்தால் அதில் பேர் சேமிப்பு வேர். உணவை சேமித்தால் அதில் பேர் சேமிப்பு வேர். பதியமுறை இனப்பெருக்கத்தை செஞ்சால் அதில் பேர் இனப்பெருக்க வேர். அதில் பேர் இனப்பெருக்க வேர். ரைட், பொதுவாக வேர்கள் மண்ணினுள் வளர்ந்தாலும் மண்ணின் மேல் உருவாகும் வேர்களையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். மண்ணுக்குள்ள தாவர வேர்கள் பொதுவாக வளர்ந்தாலும் மண்ணுக்கு வெளியாலையும் சில வேர்கள் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியான வேர்கள் சிலதை இங்கே பாருங்கள் பிள்ளைகள். முதலாவது ஓர்கிட் தாவரம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓர்கிட் தாவரத்தில் சில வேர்கள் மண்ணுக்குள்ளுக்கு இருக்காது, அது காற்றுல இருக்கும். காற்றுல இந்த வேர்கள் இருக்கிறதால இந்த வேர்களுக்கு நம்ம சொல்கிற பேர் காற்றுக்குரிய வேர்னு சொல்கிறோம். ஓர்கிட் தாவரத்தில் காணப்படக்கூடிய வேர்கள் காற்றுக்குரிய வேர். அது மாதிரி ஆலமரத்தை எடுத்து கொண்டோம்னு சொன்னால் ஆலமரம் பெரிய விருட்சமாக வளரும் இல்லையா? அப்போ அதில் கிளைகள் எல்லாம் பெரிய படர்ந்து விரிந்து இப்படி போகும். அப்போ இந்த விருட்சங்களை ஆலம் விருட்சத்தில் இந்த கிளைகளை தாங்கணுமா இருந்தால் அது கிளைகளிலிருந்து சில வேர்கள் உருவாகி மண்ணுக்கு வருது. அந்த கிளைகளிலிருந்து மண்ணுக்கு வர்றது தான் பிள்ளைகள் நம்ம ஆலம் விழுதுன்னு சொல்லுவோம். அந்த விழுது மண்ணை தொட்டு மண்ணுக்குள்ளே வந்த உடனே அதுவும் வேறாக உள்ளுக்கு வளர்ந்து கொண்டு போகும். அப்போ கிளைகளில் இருந்து அந்த கிளைகளை தாங்கிறதுக்காக வார வேர்களை நம்ம தாங்கும் வேர்னு சொல்லுவோம். அப்போ இது ஆலமரத்தில் கிளைகளை தாங்கிறதுக்கு வேர் வார மாதிரி தாழை என்ற தாவரம் பாருங்கள், தாழை அல்லது ரம்பை இப்படியான தாவரங்களில் வார இந்த வேர்களை நம்ம மிண்டி வேர்னு சொல்லுவோம். அந்த மிண்டி வேர் எங்கிருந்து உருவாகும்டா? தாவரத்தின் தண்டிலிருந்து, பிரதானமான தண்டிலிருந்து தான் அந்த மிண்டி வேர் உருவாகும். தண்டு மிண்டி வேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தண்டு மிண்டி வேர். தண்டை தாங்குவதற்காக வார வேர் மிண்டி வேர், கிளைகளை தாங்குவதற்காக வார வேர் தாங்கும் வேர். அப்போ இந்த தாங்கும் வேர் கிளைகளை தாங்குது, மிண்டி வேர் தண்டை தாங்குது. ரெண்டுமே தாங்குற தொழில் தான். இந்த மிண்டின்ற சொல் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். மிண்டின்ற நம்ம இந்த முட்டு கொடுக்குறோன்னு சொல்லுவோம் தெரியுமா பிள்ளைகள்? வாழை மரம் குலை போட்ட உடனே அந்த குலை முறிஞ்சி விழுந்துடக்கூடாதுக்கு நம்ம முட்டு கொடுப்போம் தானே, அந்த முட்டு என்று சொல்கிறது அந்த மிண்டி. ரைட்? அப்போ முட்டு கொடுத்தல் என்றதை நம்ம எழுதுகிற நேரத்தில் மிண்டி கொடுத்தல் என்ன எழுதணும், விளங்கிச்சா? அப்போ இந்த மிண்டி அப்படின்னு சொல்கிறதான் பிள்ளைகள் இந்த முட்டு கொடுக்குறன்னு சொல்கிறேன். அப்போ தண்டை தாங்குவதற்காக உருவாகிற வேர் மிண்டி வேர், அது தாழை ரம்பை போன்ற தாவரங்களில் உருவாகும். கிளைகளை தாங்குவதற்காக உருவாகிற வேர் அது தாங்கும் வேர், அது ஆலமரத்தில் உருவாகும். இதே மாதிரி இன்னும் சில வேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்,
வெற்றிலை, மிளகு போன்ற படர்ந்து போகக்கூடிய, கொடியாக படர்ந்து போகக்கூடிய தாவரங்களில் சில வேர்கள் உருவாகும். அந்த வேர்களை நம்ம சொல்லுவோம் என்ன வேருண்டா? ஏறும் வேர் சொல்லுவோம். அது ஒரு தண்டில் ஆதாரத்தை பற்றி ஏறி போகிறதுக்காக வேண்டி உருவாகிற அந்த தண்டுக்குள்ளே தண்டை பிடிச்சி போகிறதுக்காக வர அந்த வேர், அதனால் அவருக்கு பேர் ஏறும் வேர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பிள்ளைகள் இன்னும் ஒரு வேர் வகை நம்ம பார்க்குறோம், கண்டல் தாவரங்கள். கடற்கரையில் சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய இந்த தாவரங்களை நாங்கள் கண்டல் தாவரங்கள்னு சொல்லுவோம். கண்டல் தாவரம்ன்ற ஒரு தாவரம் இல்லை பிள்ளைகள், ஒரு தொகையாக அந்த ஏரியாவில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு கண்டல் தாவரம் சொல்கிறோம். அந்த கண்டல் தாவரங்களில் ஒரு வகை தான் கிண்ணை தாவரம் சொல்கிறது. அப்போ இந்த கிண்ணை மரம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தின் அடியில் நிறைய கூரா அப்படி வந்துருக்குது பாருங்கள். கூர் நிறைய கூர்கள் வந்து நிற்குது. இந்த கூர்கள் இங்கே எப்படி உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இது வந்து சதுப்பு நிலம் தானே. இப்போ நான் உங்களுக்கு இங்கே நிலத்தை வரைகிறேன். இது நிலம் இப்படி இருக்குது. இதுதான் இந்த கண்டல் தாவரம், ரைட்? கிண்ணை மரம். இந்த மரத்தின் வேர் வந்து நிலத்துக்குள்ளுக்கு இப்படி போகிற மாதிரி, நிலத்துக்குள்ளுக்கு வேர் கிளைகள் எல்லாம் உருவாகி இருக்கிற மாதிரி சில வேர்கள் என்ன செய்யும்னு கேட்டால், இதுலேருந்து வார அந்த வேர் இப்படியே நிலத்துக்குள்ளால் வந்து இப்படி மேலுக்கு வந்து இப்படி மேலே இப்படி எழும்பி கூறா இப்படி நிற்குது பிள்ளைகள். இந்த கூரெல்லாமே இந்த மரத்தின் வேருக்குள்ளால் நிலத்துக்கு அடியால் ஓடிட்டு வந்து மேலுக்கு எழும்பி நிற்கிற வேர்கள் பிள்ளைகள். ஏன் இந்த வேர்கள் இப்படி நிறைய இப்படி மேலுக்கு இப்படி வந்து நிற்குதுன்னு சொல்லி சொன்னால், இது வந்து சேரு தானே, களி சேரும் சகதியுமான சதுப்பு நிலம். அப்போ இந்த சதுப்பு நிலத்துக்குள்ளுக்கு ஆக்சிஜன் வாயுண்ட அளவு வந்து குறைவு. சாதாரணமாக தாவரங்கள் இருக்கிற இடத்துல மண்ணுக்குள்ளுக்கு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு இருக்கிற மாதிரி மண்ணுக்குள்ளுக்கும் ஆக்சிஜன் வாயு இருக்கு பிள்ளைகள். அந்த மண்ணுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆக்சிஜன் வாயுவைத்தான் அந்த வேர்கள் சுவாசிக்குது. ஆனால் இந்த சதுப்பு நிலம்ன்றதால இது வந்து களிதானே, களிமண் தானே, சேரு. அப்போ அதுக்குள்ளுக்கு ஆக்சிஜன் வாயு இல்லை. அப்போ வேர் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணுமே. மண்ணுக்குள்ளுக்கு ஆக்சிஜன் வாயு இல்லாத காரணத்தால் தான் அந்த வேர்கள் மண்ணுக்குள்ளே இருந்து வெளியால் வந்து நீட்டி கொண்டு இருக்குது. எதுக்காக நிற்குது? மூச்சு வாங்கிறதுக்காக நிற்குது. அது ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்காக நிற்குது. அப்போ மூச்சு வாங்கிறதுக்காக அந்த வேர்கள் வந்து நிற்கிறதால அந்த வேர்களுக்கு பேர் மூச்சு வேர்னு சொல்லுவோம், அல்லது சுவாச வேர்ன்னு சொல்லுவோம். மூச்சு வேர் அல்லது சுவாச வேர். இது ரெண்டும் பிள்ளைகள் ஒரே வேர் தான். மூச்சு வேர்னு சொன்னாலும் சுவாச வேர்னு சொன்னாலும். ஆனால் இங்கே பார்த்தோம் ஓக்கிட்டில் ஒரு வேர் இருக்குது. ரெண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. சில பிள்ளைகள் இதை குழப்பிக்கொள்கிறேன். ஓக்கிட்டில் இருக்கிறது வந்து காற்றுக்குரிய வேர். காற்றுக்குரிய வேர் ஏன் வந்து நிற்குதுண்டா, அது வளிமண்டலத்தில் இருக்கிற நீராவியை உறிஞ்சு கொள்றதுக்காக, அது சுவாசிக்கிறதுக்காக அல்ல. ஓக்கிட்டில் இருக்கிற காற்றுக்குரிய வேர் வந்து நீராவியை தண்ணியை உறிஞ்சு எடுத்துறதுக்காக. ஆனால் கண்டல் தாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூச்சு வேர் எதுக்காகண்டா, சுவாசிக்கிறதுக்காக. அதனால் அதுக்கு சுவாச வேர்னு சொல்லுவோம், மூச்சு வேர்னு சொல்லுவோம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் ஏராளமான தாவர வேர்கள் ஆற்றக்கூடிய மேலதிகமான தொழில்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த மேலதிகமான தொழில்களை கொண்டு தான் இந்த அட்டவணை உண்டு உங்களுக்கு இங்கே தயாரித்து தந்திருக்காங்க. பாருங்கள் பிள்ளை, இந்த அட்டவணையை நல்லா வேரின் வகை, அந்த வேர் எங்கே காணப்படுது, அந்த வேர் செய்கிற தொழில் என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு மேலே க்ளீனாக வழங்கப்படுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அதில் சம்மரி தான் இது. தாங்கும் வேர் எங்கே இருக்குது? ஆல மரத்தில். எதை தாங்குது? தாவர கிளைகளை தாங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். தாங்கும் வேர் கிளைகளை தாங்குற. மிண்டி வேர் எங்கே இருக்குது? தாழை, ரைசோபோரா, ரம்பை இதில் இருக்குது. அது எதை தாங்குது? தாவர தண்டுக்கு மேலதிகமான ஆதாரத்தை கொடுக்குது, தண்டை தாங்குது. காற்றுக்குரிய வேர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? ஓக்கிட் தாவரத்தில். ஓக்கிட் தாவரத்தில் காற்றுக்குரிய வேர் அது என்ன செய்து? வழியில் உள்ள நீராவியை அகத்துறிஞ்சுது. அது மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க பிள்ளைகள் பாருங்கள், ஏறும் வேர். ஏறும் வேர் எங்கே இருக்குது? வெற்றிலை, மிளகு, போத்தஸ் இப்படியான சில தாவரங்களில் காணப்படுது. அந்த ஏறும் வேர் என்ன செய்து?
தண்டு மேல் நோக்கி வளர்வதற்காக ஆதாரத்துடன் ஒட்டி கொண்டு வளர்றதுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்குது இந்த வேர். ரைட், தண்டு மேல் நோக்கி வளர்வதற்காக ஆதாரத்துடன் ஒட்டி கொள்ளுதல் அந்த தொழிலை செய்து. மூச்சு வேர் அல்லது சுவாச வேர் என்ன சொன்னோம், எங்கே இருக்குது? கண்டல் தாவரங்கள் இருக்குது. அவிசீனியா, சொனராட்டியா தான் கிண்ணைன்னு சொல்கிறது. சொனராட்டியா, ரைசோபோரா, ப்ரூஜீரா இப்படியான தாவரங்களில் இந்த மூச்சு வேர் காணப்படுது. சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய தாவரங்களில் அதில் தொழில் என்ன? வளிமண்டலத்துடன் வாயு பரிமாற்றம், சுவாசிக்கிற வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்கிற. இன்னும் 2 வேர்கள் எங்களுக்கு வெஞ்சிருக்கு பிள்ளைகள். சேமிப்பு வேர், உணவு சேமிப்பு வேர் நம்ம சொல்கிறோம். அது கரட், பீட்ரூட், மரவள்ளி, வற்றாழை இதுகளில் இந்த சேமிப்பு வேர் காணப்படுது. அதில் தொழில் என்னண்டா? உணவை சேமிக்குது. கடைசியாக நம்ம பார்க்குறது பிள்ளைகள் வேர் சிறுகணுக்கள். வேர் சிறுகணுக்களை கொண்ட வேர் எங்கே இருக்குது? அவரை குடும்ப தாவரங்களில் காணப்படுது. பயிற்றை, போஞ்சி, தொட்டாச்சினிங்கி, சிறகவரை, ரைட், இப்படியான அவரை குடும்ப தாவரங்களில் இந்த வேர் சிறுகணுக்களை கொண்ட வேர், அதோட பேர் என்ன? வேர் சிறுகணுக்களை கொண்ட வேர். அவர தொழில் என்ன? தாவரத்துக்கு தேவையான நைதரசன் பசலையை பெற்று கொடுக்குது. மண்ணுக்கு தேவையான அல்லது தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் பசலையை பெற்றுக் கொடுக்குற அந்த கனியுப்பை, நைட்ரசன் வாயுவை கனியுப்பாக போசணையாக மாற்றி கொடுக்குற வேலையை இந்த வேர் சிறுகணுக்களில் வாழக்கூடிய இந்த வேர் செய்து. அடுத்தது பிள்ளைகள், மேலதிகமான அறிவுக்காக அப்படின்னு ஒரு தகவல் தந்திருக்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பாருங்க, போத்தல் அடைப்பான்களாக பயன்படுத்தப்படும் தக்கைகள். தக்கை தெரிந்தான சிறந்த ஆயுர்வேத மருந்து குப்பிகள் வரும். அதுண்ட போத்தல் மூடியை அடைக்கிறதுக்கு மரத்தாலான மூடி இருக்குது. இப்போ நிறைய ரப்பரில் அது வருது. நீங்கள் பழைய அந்த மருந்து போத்தல் பார்த்தீங்கன்னா அதில் தக்கை மரத்தாலான மூடி இருக்கும். அந்த மூடி எதால் செய்கிறாங்கண்டா கிண்ணை போன்ற கண்டல் தாவரங்களால் தான் செய்கிறாங்களாம். கண்டல் தாவரங்களில் அந்த மூச்சு வேர்னு சொன்னமா இல்லையா, அந்த வெளியில் வந்து அப்படி நீட்டி இருந்துச்சு மூச்சு வேர், அந்த மூச்சு வேரால் தான் இந்த தக்கை செய்யப்படுகிறது. ஏன் அந்த தக்கையை மூச்சு வேரால் செய்கிறாங்கண்டா, அது மூச்செடுக்கிறதுக்கு அந்த வேர்கள் நிறைய நுண் துளைகள் இருந்துச்சா இல்லையா, அந்த நுண் துளைகள் வந்து அந்த மூச்சு வேரில் இருந்துச்சு, அதால் தானே சுவாசிச்சிச்சு. அப்போ அந்த வேரால் மூச்சு வேரால் தக்கையை செஞ்சு அந்த மருந்து குப்பிகளை மூடி வச்சா பிள்ளைகள் அதில் இருக்கிற நுண் துவாரங்களால் வளிமண்டல வாயுவோடு அது கனெக்ஷனில் இருக்குது. அந்த நுண் துவாரங்கள் அந்த மருந்துண்ட பாதுகாப்புக்கு அவசியம்ன்றதுக்காகத்தான் அந்த தக்கையை வந்து இந்த மூச்சு வேரால் செய்கிறாங்க. அந்த நுண்ணிய துவாரங்கள் அந்த இடைவெளி காரணமாக அவை வலி உட்புக விடும் தன்மையை கொண்டிருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த மருந்துகளுக்கு வலி காற்றோட்டம் அந்த வலி உள்ளுக்கு போயிட்டு வரணுன்றதுக்காக வேண்டித்தான் அந்த மூச்சு வேரால் அந்த தக்கையை செஞ்சுருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ தாவரத்தின் பிரதான பகுதிகள் 3. அதில் நாங்கள் முதலாவது பார்த்தோம் வேர். அந்த வேரினுடைய வகைகள் 2ஐயும், அதே மாதிரி அந்த வேரினுடைய பிரதான தொழிற்பாடுகள் 2ஐயும், அந்த வேரினுடைய மேலதிகமான தொழிற்பாடுகளையும் நம்ம பார்த்து வேரின் பல்வகைமையை முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது தாவர தண்டுகளுக்கிடையே காணப்படுகின்ற பல்வகைமை. அதை நாங்கள் அடுத்த வீடியோ தொடரில் பார்க்கலாம் பிள்ளைகள்.